இந்த கிரிப்டோ மார்க்கெட் நமக்கு எப்போதுமே ப்ராஃபிட் தரும். நீங்க மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகணும். ஆனா உங்களுக்கு சரியா அந்த ப்ராஃபிட்டை லொக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி லொக் பண்ண தெரியலனா மார்க்கெட் ஒரு சில நொடியில ரிவர்ஸ் ஆகின பிறகு உங்களுக்கு வந்த ப்ராஃபிட் அந்த இடத்துல 0 ஆகும். சம்டைம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கவும் சான்சஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் நடக்காம எப்படி உங்க ப்ராஃபிட் லொக் பண்றது, நீங்க எப்படி உங்க அக்கௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ பண்றது அப்படிங்கறத ஒரு சிம்பிளான ட்ரிக்கோட இந்த வீடியோ பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு காயின் அகாடமி. இந்த ட்ரேடிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம் டெக்னிக்கல் அனலைஸ் கேட்டா அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் இந்த டேக் ப்ராஃபிட் அப்படி இல்லைன்னா டிபின்னு சொல்லுவோம். நம்ம இதை ஸ்டாப் லாஸ் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே அளவுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் இதுக்கும் கொடுக்கணும். இப்போ ஸ்டாப் லாஸ் எப்படி யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா அதை பத்தி நம்ம ப்ரீவியஸ் ஒரு டீடைலான வீடியோ போட்டுப்போம். ஸ்டாப் லாஸ் என்னன்னு தெரியாத கூட அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான லிங்கையும் நான் கீழே கொடுத்து வரேன். அப்படி இல்லைன்னா யூடியூப் சேனல் போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதுக்கான வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சிம்பிளா இந்த டேக் ப்ராஃபிட் என்ன பண்ணா, நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணி உங்க பாக்கெட்ல போட்டுக்கிறீங்க. அதுக்கு நீங்க யூஸ் பண்ற ஒரு ஸ்மார்ட்டான டூல் தான் இந்த டேக் ப்ராஃபிட். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு டிபி என்ன, எப்படி ட்ரேட்ஸ் யூஸ் பண்றாங்க, இது எப்படி செட் பண்றது, இதுல பண்ற மிஸ்டேக் என்ன எல்லாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைலா பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல ஒரு சார்ட் போருக்கு சரியா. இந்த இடத்துல நம்ம ரவுண்டிங் பாட்டம் சொல்லுவோம். ரவுண்டிங் பாட்டம் சார்ட் பண்ணி மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகினா மார்க்கெட் அப்புறம் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் என்ட்ரி இந்த ஏரியாவில் இருக்கு. இப்ப நான் ஒரு ஏரியாவில் டார்கெட் செட் பண்ணும் சரியா. டார்கெட் செட் பண்ணும். அந்த டார்கெட்டை தான் நம்ம டிபின்னு சொல்லுவோம். அதாவது டேக் ப்ராஃபிட். இப்ப நான் டேக் ப்ராஃபிட் இது வரைக்கும் செட் பண்ணிருக்கேன். இப்ப நீ இது வரைக்கும் செட் பண்ணாம மார்க்கெட் இது வரைக்கும் செட் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு இந்த ரிவர்சல் ஆக போகுது சரியா. நீங்க இந்த டார்கெட்ல இதை புக் பண்ணல, இந்த டேக் ப்ராஃபிட் புக் பண்ணல, திரும்ப இங்க புக் பண்ணல, அப்படி புக் பண்ணாத போது உங்களுக்கு லாஸ் தான் வரும். இப்ப இந்த வீடியோல தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். இதை நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த டேக் ப்ராஃபிட் சரியா. டேக் ப்ராஃபிட்னு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வர ப்ராஃபிட்டை ஆட்டோமேட்டிக்கா லுக் பண்ணிக்கிற ஒரு டூல் தான். இதுதான் நம்ம டேக் ப்ராஃபிட்னு சொல்றோம். இப்போ மார்க்கெட் நீங்க ஒரு இடத்துல என்டர் ஆகிருக்கீங்க, இந்த ஏரியாவில் என்டர் ஆகிருக்கீங்க. உங்களோட டார்கெட் பிரைஸ் இந்த ஏரியாவில், இதே பிரைஸ் தான் உங்களுக்கு டேக் ப்ராஃபிட்டா இருக்கும். இந்த ஏரியாவுக்கு வரும்போது உங்களோட ட்ரேட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிரும் சரியா. ரெண்டாவது விஷயம், உங்களோட ப்ராஃபிட்டை செக்யூர் பண்றதுக்கு நீங்க மார்க்கெட்ல என்டர் ஆகின பிறகு ஒரு ட்ரேட்ல என்ட்ரி போட்ட பிறகு நீங்க பர்சனல் வேலை பண்ணிட்டு இருக்கலாம். இல்லைன்னா எங்கேயாவது ட்ராவல் பண்ணலாம். எந்த நேரம் நீங்க சார்ட்டை மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த டேக் ப்ராஃபிட்டை செட் பண்ண பிறகு மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது கரெக்டா அந்த ஏரியாவில் உங்களோட பிரைஸ் லொக் ஆகி உங்களோட ப்ராஃபிட் உங்க வாலெட்ல ஹெட் ஆகிரும். ஏன்னா இந்த கிரிப்டோ மார்க்கெட் ரொம்ப வாலடைலான மார்க்கெட் சரியா. மார்க்கெட் எப்பயுமே இப்படி போகாது, இல்லைன்னா எப்பயுமே டவுன் ஸ்லோன்னு இப்படி வராது. மார்க்கெட் எப்பயுமே கரெக்ஷன் எடுத்துதான் இப்படி போகும். அப்படி எடுக்கும்போது அந்த இடத்துல மார்க்கெட் அதிகமாக வாலடைல் ஆகுனா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப வரக்கூடிய நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்னா இந்த டேக் ப்ராஃபிட்டை நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பிகினர்ஸ் இங்கே தான் தப்பு பண்ணுவாங்க. அதாவது அவங்க பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணாம எமோஷனல் ட்ரேட் பண்றதுக்கு இந்த டேக் ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணது ஒரு காரணம். உங்களுக்கு ட்ரேடிங் டிசிப்ளின் பக்காவா இருக்கணும் அப்படின்னா நீங்க டேக் ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது தான் ரொம்பவே பெட்டர். ஏன்னா இங்க ரெண்டு டைப்பான எமோஷன் இருக்கு. ஒன்னு கிரீட், இன்னொன்று ஃபியர் சரியா. கிரீட்ங்கிறது அதிகமான ஆசை, ஃபியர்ங்கிறது அதிகமான பயம். இது ரெண்டுமே இருந்தாலுமே மார்க்கெட்ல நீங்க டென்ஷன் ஆயிருங்க. ஏன் மார்க்கெட் உங்களுக்கு இப்ப இந்த இடத்துல என்டர் ஆகிட்டீங்க சரி. இந்த இடத்துல என்டர் ஆகிட்டீங்க, மார்க்கெட் மேல போகுது, உங்களோட ஏரியா இது வரைக்கும் டார்கெட். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதிகமாக ஆசைப்படுறீங்க மார்க்கெட் இன்னும் மேல போகும், இன்னும் மேல போகும், மேல போகும், மேல போகும் நினைச்சு நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணாம இருக்கீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பயம். இப்போ மார்க்கெட் கீழே வந்துருமோ, மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருமோ அப்படின்ட்டு உங்க டார்கெட் இதுவா இருக்கும். ஆனா மார்க்கெட் இங்க ரிவர்சல் ஆகிருமோ நினைச்சு இந்த டார்கெட்டை புக் பண்றது சரியா. அப்ப அதனால இந்த மாதிரி எமோஷனலுக்கு நமக்கு இடம் கொடுக்காம ப்ரீ பிளானா ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு நம்ம என்ட்ரி இந்த ஏரியான்னு தெரியும், ஸ்டாப் லாஸ் இங்க தெரியும், அடுத்த டார்கெட் எந்த ஏரியா செட் பண்றோமோ அதுதான் நம்மளோட டார்கெட். மார்க்கெட் இதுக்கு மேல எவ்வளவு தூரம் போனாலும் நமக்கு தேவைப்படாது. அப்ப அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அந்த நம்ம டேக் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து வெளில வரும். இப்படி பண்றதுனால மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட்ல வாலெட்ல ஒரு சின்ன கேபிட்டல் இருந்தாலும் அது லாஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அது ஒரு பெரிய அமௌண்டா சேஞ்ச் ஆகும். ஏன்னா எல்லா ப்ரொஃபஷனல் ட்ரேடருமே மார்க்கெட்ல பிளான் பண்ணி தான் என்டர் ஆகுவாங்க. அவங்களோட என்ட்ரி எங்க இருக்கும், ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும், அதே மாதிரி முக்கியமா டார்கெட் பிரைஸ் எங்க இருக்கும் அவங்களுக்கு தெரியணும். இப்ப இந்த டிபி எங்க வைக்கிறது தெரியாம நீங்க மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகுங்க அப்படின்னா நீங்க ட்ரேட் பண்றதுக்கு சமம் இல்ல, நீங்க கேம்லிங் பண்றதுக்கு தான் சமம். இப்ப மார்க்கெட்ல நம்ம ஒரு டேக் ப்ராஃபிட் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. மார்க்கெட்ல நீங்க ஒரு டவுன் ட்ரெண்ட்ல செல் பண்றீங்க, இப்போ இந்த ஏரியாவில் செல் பண்றீங்க அப்படின்னா உங்க டார்கெட் எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸா இருக்க சப்போர்ட் வரைக்கும் இருக்கலாம். அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த சப்போர்ட்டா இருக்கும், ரெண்டாவது டார்கெட் இந்த சப்போர்ட்டா இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட்ல இருக்க சப்போர்ட் நீங்க டார்கெட் பண்ணலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் ஏரியா நீங்க டார்கெட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்ல நீங்க இந்த ஏரியாவில் என்டர் ஆகிறீங்க சரி. உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த சப்போர்ட்டா இருக்கலாம், அடுத்த டார்கெட் இந்த சப்போர்ட்டா இருக்கலாம். இந்த மாதிரி சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ட்டையும் யூஸ் பண்ணி உங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் நம்ம டெக்னிக் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோ. இப்போ டேக் ப்ராஃபிட்டை நம்ம ப்ரீவியஸ் இருக்க சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் எப்படி யூஸ் பண்றது தெரியல, நம்ம அதுக்கான செப்பரேட் வீடியோ போட்டுருக்கோம், அதையும் நீங்க போயிட்டு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் மெத்தட் சரியா. இன்னொரு மெத்தட் இருக்கு, நம்ம சார்ட் பேட்டர்ன் யூஸ் பண்றது. இப்ப நீங்க இந்த இடத்துல சார்ட் பேட்டர்ன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் கிடைச்ச பிறகு இங்கே என்டர் ஆகுவீங்க. ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே பிளேஸ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இது நமக்கு ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்ன். உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன் படி ட்ரேட் பண்ண தெரியணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செப்பரேட்டான வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போயிட்டு வாட்ச் பண்ணி பாருங்க. இது மூணாவது மெத்தட் டைம் நீங்க இதுக்கான ஸ்டாப் லாஸ் ரைட்.
இப்போ நம்ம பார்த்தது ரெண்டாவது மெத்தட் ஸ்ட்ரக் ஆனது கட் பண்ணி ரைட். இப்போ நம்ம பார்த்தது ரெண்டாவது மெத்தட். இப்போ மூணாவது ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க டேக் ப்ராஃபிட் சூஸ் பண்றது எப்படின்னா பெர்சன்டேஜ் வைஸ் சூஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்ல நீங்க ஒரு ஏரியாவில் என்டர் ஆகுது, இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் அப்புறம் என்டர் ஆகுவீங்க. உங்களுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். மார்க்கெட்ல ஒரு 10% வரைக்கும் வச்சுக்கலாம், இல்ல ஒரு 15% வச்சுக்கலாம். 15% மார்க்கெட் உங்களுக்கு இது வரைக்கும் வரும். அப்போ இதுதான் உங்களுக்கு டார்கெட்டா இருக்கும். 10% நீங்க மார்க்கெட்ல டார்கெட் பண்றீங்க அப்படின்னா உங்க என்ட்ரில இருந்து இது உங்க டார்கெட்டா இருக்கும். இது 10% இருக்கும். இப்போ இங்க முக்கியமான விஷயம், நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தீங்கன்னா ஒரே ட்ரேட்ல பெரிய ப்ராஃபிட் அடிக்கிறது இங்க முக்கியம் இல்லை. ப்ராஃபிட் வந்த உடனே அதை லாக் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியணும். அதுதான் ஒரு ஸ்மார்ட்டான ட்ரேடிங். இதுக்காகத்தான் நம்ம எல்லாருமே டேக் ப்ராஃபிட் ஆர்டரை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க ட்ரேடிங் பண்ற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் கான்டெக்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ட்ரேடிங் கான்செப்டோட பார்க்கலாம். இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணும்போது டிசிப்ளினா ட்ரேட் பண்ணுங்க.